ஐயா பத்திரிக்கை அடிக்கிறீங்க. மாப்பிள்ளை நம்ம தம்பி தான், பொண்ணு அவந்திகா தான். அவங்க கல்யாணம் பண்ண போறாங்களே அதே மண்டபத்துக்கு ஏத்தாப்புல இருக்கிற மண்டபத்துல தான் நம்ம கல்யாணத்தையும் வைக்கிறோம். கல்யாணத்தை வைக்கிறோன்னு தைரியமா சொல்றியே? கைவசம் இருக்கிற பிளான் அப்படிமா, நாம கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்றோம். அதே தேதியில அவந்திகாவுக்கும் நம்ம தம்பிக்கும் கல்யாணத்தை நடத்துறோம். ஐயா சாமி, இதுக்கு மேல தாங்காது. நீ என்ன பிளான் வச்சிருக்கிய அதை சொல்லு முதல்ல. சொல்றேன். இதாங்க ஐயா மேட்ரு. சூப்பர் 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 சூப்பர். கை கொடுங்க. கேட்க நல்லதா இருக்கு, ஆனா நடக்கணுமே. ஐயா நடக்கையா, நடத்தி காட்டுவான் இந்த சுப்பு. முகூர்த்த நேரம் வரைக்கும் எல்லாத்தையும் ஏட்டிக்கு போட்டியாவே பண்றோம். கரெக்டா அந்த முகூர்த்த நேரத்துல கல்யாணத்தையும் பண்றோம். எனக்கு என்னமோ இது நடக்கும்ன்ற மாதிரி தான் தோணுது. நல்ல ஐடியா சொன்ன சுப்பு. இது கண்டிப்பா நடக்கும். ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட். பண்றதையெல்லாம் நம்ம ரகசியமாவே பண்ணலாமே. கரெக்டா அந்த நேரத்துக்கு கல்யாணத்தை நடத்துறதை விட்டுட்டு எதுக்கு பத்திரிகை மண்டபம் பஞ்சாயத்துன்னு இழுக்கணும்? இது சுத்தி வளைச்சு செய்யற மாதிரி தெரியல. ஐயா பெரியவரே, அந்த அவந்திகாவும் கிருஷ்ண குடும்பமும் உங்களுக்கு எவ்வளவு மன உளைச்சல் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு அவமானப்படுத்திருக்காங்க, அதையெல்லாம் மறந்துட்டீங்களா? அதுக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம்? நீங்க பட்ட மனவேதனை அவங்க பட வேணாம். அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. நீங்க பத்திரிகை அடிக்கணும், மண்டபத்தை புக் பண்ணணும், சேலை தாலி எல்லாத்தையும் எடுக்கணும். ஒவ்வொரு தகவலும் அந்த கிருஷ்ண குடும்பத்துக்கும் உங்க மகளுக்கும் போய்கிட்டே இருக்கணும். நாம என்ன பண்றோம், எதுக்காக பண்றோம்னு தெரியாம அவங்க மண்டையை பிச்சுக்கணும். அட, இது சூப்பர் ஐடியாவா இருக்க. ஐயா அதே நேரம் அவங்களால நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. பொண்ணு பேர்ல பத்திரிகை அடிக்கிறோம், மண்டபத்தையும் புக் பண்றோம். அதை தப்புன்னு சட்டமும் சொல்லாது, சமூகமும் சொல்லாது. ஐயா நம்ம ஏற்பாடுகளை தடுக்கவும் முடியாம, எதுக்குன்னு புரியாம அவங்க தூக்கம் வராம நொந்து நூலாயி மண்டையா பிச்சுக்கணியா. இப்ப புரியுதுங்களா? இத பாருங்க, முத வேலையா போய் பத்திரிக்கை அடிங்க, புறப்படுங்க. அப்ப நான் வரேங்க. வரையா? அடியே அவந்திகா, வார்த்தைக்கு வார்த்தை மானங்கட்டவன்னு சொல்லுவல்ல. பப்ளிக் பிளேஸ்ல வச்சு அவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தினல்ல. உன் கழுத்துல தாலி ஏறட்டும். நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் கதறி கதறி அழணும்டி. இந்த கல்யாணம் எனக்கு சொர்க்கம், ஆனா உனக்கு நரகம். வாழ்க்கை முழுக்க தப்பிக்க முடியாத நரகம். அனுபவிப்படி, அனுபவிக்க வெப்ப. காஃபி எடுத்துக்கோங்க. அத்தையும் மாமாவும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க, இப்ப வந்துடுவாங்க. வரட்டும், மெதுவா வரட்டும். ஆமா, என்ன காஃபி நீ கொண்டு வந்து தர? இன்னைக்கு லட்சுமி வேலைக்கு வரல? எதுக்குமா? நமக்கு வேண்டியவங்களுக்கு நம்ம கையால காஃபி போட்டு கொடுத்து அதுல ஒரு சந்தோஷம் தானே. காஃபி நான் போட்டது நல்லா இருக்கா? கவிதா, காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. என்ன அடக்க ஒடுக்கமா இருக்க. உமாவுக்கு ஏத்த அருமையான மருமகளா வந்து வாச்சிருக்கியே. யார் இவ? இந்த வளராம கெட்டவள கொஞ்சிட்டு இருக்கா. அவ நல்ல மருமகனா, அப்ப நான் கெட்ட மருமகளா? உட்காருடா. அப்புறம் கவிதா, எப்படி இருக்க? உமாவுக்கும் உனக்கும் சண்டை சச்சரவு இல்லாம நல்லபடியா போயிட்டு இருக்குல்ல? சண்டையா? அத்தை முகத்துல நான் என் அம்மாவை தான் பாக்குறேன். அவங்க கிட்ட இதுக்கு நான் சண்டை போடணும்? நான் தப்பே செஞ்சாலும் அத்தை உங்களை மாதிரிதான் என்னை உட்கார வச்சு அதை சரியா பண்ண சொல்லி தருவாங்க. அவங்களுக்கு மருமகளா வரதுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏண்டி, கவிதா படிச்ச பொண்ணு, உமா பொறுமையான மாமியாரு. இவங்களுக்குள்ள எதுக்குடி சண்டை வரணும்? பேசுறப்பாரு. ஏமா கவிதா, இவ பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேம்மா. இவ வாய் எப்பவுமே இப்படிதான். அதுல இருந்து ஒரு நல்ல வார்த்தை கூட வராது. சண்டை, அபசகனம்னு கெட்ட வார்த்தையா தான் வரும்.
இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதம்மா. ஆமா, இவர் வாயில இருந்து மட்டும் அப்படியே நல்ல வார்த்தை மழை மாதிரி கொட்டும். என்ன பெரியப்பா நீங்க அம்மா எதேச்சியா கேட்டத போய் இப்படி பேசுறீங்க? அவங்க ஏதோ மனசுல பட்டதை பேசுனாங்க. முதல்ல நீங்க காஃபியை சாப்பிடுங்க. அது வேற ஒண்ணும் இல்ல கவிதா, அவருக்கு என்னை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காட்டி தூக்கமே வராது, அதான். ஏ கவிதா, இதான் நான் காஃபி சாப்பிட்ற டைம். போய் சூடா ஒரு காஃபி எடுத்துட்டு வா. சரிங்கக்கா, ஒரு நிமிஷம் இருங்க, இதை எடுத்துட்டு வந்துடுறேன். ஏம்மா, நீ தானே உமாவோட மூத்த மருமக? அவந்திகா தானே உன் பேரு? ஆமா, நான் தான் மூத்த மருமக. இப்படி நடு வீட்ல வந்து ரொம்ப உரிமையா உட்கார்ந்துகிட்டு போலீஸ் மாதிரி விசாரணை பண்றீங்களே, நீங்க 2 பேரும் யாரு? ஏண்டிமா, ஏதோ வயசுல மூத்தவ, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். பதிலுக்கு பதில் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க. கேள்விதானே கேட்டேன். ஏதோ கெட்ட வார்த்தையில திட்டின மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறீங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லல. நீங்க யாரு? இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? எங்களுக்கு ரிலேட்டிவா, இல்ல ஆன்டி வழியில ரிலேட்டிவா, இல்ல அங்கிள் வழியில ரிலேட்டிவா? சொல்லுங்க. இது வரைக்கும் யாரும் இந்த வீட்ல எங்களை பார்த்து இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டதே இல்லை, தெரியுமா? அதனால என்ன ஈஸ்வரி, எல்லாருக்கும் உங்க 2 பேரையும் தெரிஞ்சிருக்கு, அதனால வேற யாரும் கேட்கல. அவந்திகா அந்த வீட்டுக்கு புது பொண்ணு தானே, அதான் கேக்குறா. இப்ப என்ன, உங்களை பத்தி சொல்லிட்டா போச்சு. திரும்ப அவந்திகா பூ வச்சு விடுறேன். அவரு ஐயாவு, என்னோட அண்ணன். நான் உனக்கு அத்தைங்கிறதுனால அவரை நீ பெரியப்பான்னு கூப்பிடணும். அது அவரோட சம்சாரம் ஈஸ்வரி, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. எந்த வசதியும் இல்லாம லைன் வீட்ல குடியிருந்த காலத்துல இருந்து எனக்கு இவளும் என் வீட்டுக்காரருக்கு ஐயாவும் அண்ணனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். கூட பிறந்திருந்தா கூட எந்த அளவுக்கு பாசம் இருந்திருக்காது. எங்க பாசம் அண்ணன் தங்கச்சி பாசத்தை விட ரொம்ப அதிகம். அவந்திகா, இன்னைக்குதான் நான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஆனா ஆரம்ப காலத்துல நான் ஒரு சாதாரண லாரி டிரைவர். ராமேஸ்வரத்துல தான் எங்க வாழ்க்கையே ஆரம்பிச்சது. ஆமாமா, மண்டபத்துல தான் நாங்க மீட் பண்ணோம். நான் அகதியா வந்தவ. மண்டப முகாம்ல என்ன பார்த்துதான் இவர் என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்து கல்யாணம் பண்ணி வச்சது எல்லாமே என் அண்ணன் தான். இதெல்லாம் சின்னவங்க கிட்ட சொல்லணும் ஈஸ்வரி. நாம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்தோன்னு இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சாதான் உழைப்போட அருமை அடுத்த தலைமுறைக்கு தெரியும். வேற ஒண்ணும் இல்ல உமா, அவந்திகா திடுதுப்புன்னு கேட்டதுனால கொஞ்சம் திணறி போயிட்டேன். அக்கா, கொடு. தேங்க்யூ மாமா. அதெல்லாம் ஒரு காலம்மா. இவன் டிரைவர், அந்த வண்டியில நான் கிளீனர். சொல்ல போனா எனக்கு லாரி ஓட்ட கத்து கொடுத்ததே இவன் தான்.
2 பேரும் ஒன்னா இந்தியா முழுக்க லாரியிலேயே சுத்தி லோடு அடிச்சிருக்கோம். அப்பெல்லாம் அவ்வளவு பேசிக்கோ. அந்த பேச்செல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உழைப்பா மாறி இதோ இப்போ இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியா மாறி நிக்குது. எல்லாம் இவங்களுக்கு தான் நிக்குது. எங்க வீட்ல தரித்திரமும் கஷ்டமும் தான் வந்து நிக்குது. அப்பெல்லாம் நாங்க லைன் வீட்ல தான் இருந்தோம். நானு, உமா, வளர்மதி 3 பேரும் அவ்வளோ சந்தோஷமா இருப்போம். 3 பேர் வீட்லயும் ஒரே சமையல் மாதிரி தான் நடக்கும். இப்பவும் காரு, பணம், பங்களான்னு வந்துட்டா கூட உமா மனசு மட்டும் மாறாம அப்படியே பழைய உமா மாதிரியே இருக்கா. எங்க மேல அன்னைக்கு வச்ச பாசம் இன்னைக்கு வரைக்கும் மாறாம இருக்கு. நீ மட்டும் என்ன ஈஸ்வரி, எப்பவும் என்னோட பழைய ஈஸ்வரி தான். எப்பெல்லாம் எனக்கு கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் என் வீட்டுக்காரருக்கு அடுத்தபடியா என் கஷ்டத்தை சொல்லி அழறது இவங்க 2 பேர்கிட்டதான். அதே மாதிரி அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் லாரி ஓட்டும் போதும் சரி, இப்போ பிசினஸ் நடத்தும் போதும் சரி, எனக்கான முழு சப்போர்ட் இதோ இவன் தான் ஐயாவோ. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனாலதான்மா இத்தனை வருஷம் ஆன போது கூட ஒரு சின்ன சண்டை கூட இல்லாம இப்ப வரைக்கும் நாங்க நல்ல நண்பர்களா இருக்கோம். அடேங்கப்பா, உங்களுக்குள்ள இவ்ளோ பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்கிறது எனக்கு இப்பதான் தெரியுது. எல்லாம் நல்லதுக்கு தான் வந்தீங்க. இன்னைக்கு நீ இவங்க யாருன்னு கேட்டதுனாலதான் பழசெல்லாம் எங்களால ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரசிக்க முடியுது. என்னடா கிருஷ்ணா? தேங்க்ஸ்மா. என்ன கவிதா, நீ இன்னும் ரெடி ஆகலையா? நானா? எதுக்கத்த? நீங்க இன்விடேஷன் பிரிண்ட் பண்ண கொடுக்க போற இடத்துக்கு நான் எதுக்கு? பெரியவங்கள பார்த்து டிசைட் பண்ணா பத்தாதா? ஏ கவிதா, என்ன நீ லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? நடக்க போற கல்யாணமும் ரிசப்ஷனும் நமக்கா இல்ல பெரியவங்களுக்கா? நம்ம ஃபங்க்ஷனுக்கு எப்படிப்பட்ட டிசைன் வேணும்னு நாம தான் டிசைட் பண்ணணும். பெரியவங்க போனா போதுன்னு சொல்லிட்டா போதுமா? நீ எல்லாம் என்னத்த படிச்சு கிழிச்சியோ தெரியல. எம்மாடி, எவ்வளவு திமிர் பிடிச்ச பொண்ணா இருக்கா பாத்தீங்களா? ஏய், நீ வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டியா? அதுதாம்மா சரி. நடக்க போறது உன்னோட ரிசப்ஷன், இவளோட கல்யாணம். என்ன டிசைன்ல இன்விடேஷன் வேணும்னு நீங்க தானே செலக்ட் பண்ணணும். போய் ரெடி ஆயிட்டு வா. என்னம்மா யோசிக்கிற? திலீபனே ரெடி ஆகி வந்துட்டான், உனக்கு என்ன? போய் ரெடி ஆயிட்டு வா. சரிங்க மாமா. போமா. எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. ஏன் ஆளு மட்டும் இன்னும் காணோம் பாருங்க. அவதிகா போன். இதோ ஆளு வந்தாச்சு. வந்துட்டேங்க. அத சொல்லுங்க. அதுவாத்த நான் நேர்ல வரும்போது தரேன்னு சொல்லுங்க. ஐயோ கொடுங்க, நான் பேசுறேன். ஹலோ அம்மா, சொல்லுமா. நாங்க எங்க மேரேஜ் இன்விடேஷன் அடிக்கிறதுக்காக வெளியே கிளம்பிட்டு இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? ஆமா, அந்த பம்கின் பப்ளிமாஸ் எப்படி இருக்கா? எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஏண்டி, அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி விஷ் பண்ண மாட்டியா? விஷா எதுக்கு? நல்லா இருக்கு போ. எதுக்கா மறந்துட்டியா? ஏய், அவ உன்னை கொல்ல போறாடி. இன்னைக்கு அவ பர்த்டேடி. நீ நைட்டு 12 மணிக்கு விஷ் பண்ணுவேன்னு அவ தூங்காம முழிச்சுக்கிட்டே இருந்தா. இப்ப இவ்வளவு நேரமாகியும் உன் போனை காணோன்னு மூஞ்சியை தூக்கி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்கா. ஏண்டி இப்படி பண்ற? அச்சச்சோ, சாரிமா, சாரி. அவ பர்த்டேவை ரிமைண்டர்ல போட்டு அந்த மொபைல்ல வச்சிருந்தேன். அதத்தான் யோர கத்தி வளராம கெட்டவ புடுங்கி போட்டு உடைச்சிட்டாலே. புது போன் வாங்குற வரைக்கும் இதே பிரச்சனை தான் வரப்போகுது. 2 நாளா நான் Facebookல வரலன்றதுக்கே எத்தனை இன்பாக்ஸ் விசாரிப்புகள் வரப்போகுதோ தெரியல. இப்போ இவ வேற. ஆமா, அந்த பண்டுட்டி உன் பக்கத்துலயாமா இருக்கா? இருந்தா குடுமா. இல்லடி, ரூம்ல இருக்கா. நீ லைன்லயே இரு, நான் அவகிட்ட கொண்டு போய் கொடுக்கறேன். என்ன? ஏய் பூமிகா, காலையில இருந்து உங்க அக்கா போன் பண்ணாலான்னு குதிச்சுக்கிட்டே இருந்தேல்ல. அவ பேசுறா, பேசு. நீ பேசிட்டு என்கிட்ட கூட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இவ்ளோ லேட்டாவா போன் பண்ற? ஏ அக்கா, என்ன உன் நட்டு பக்கத்துல போன உடனே உன் தங்கச்சி மறந்துட்டியாக்கும்? ஏய், மாமான்னு சொல்லுடி.
ஐபாட் சைஸ்ல இருந்துகிட்டு அவரை நட்டுன்னு சொல்றியா நீ? அடேங்கப்பா, இந்த வீட்ல நீ இருந்த வரைக்கும் 100 தடவை அவரை நான் நட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் கோவம் வரத பாரு. அதெல்லாம் ஓகே. நீ ஏன் நைட் 12 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணல? சாரி டி செல்லோ, அக்காவோட போன் உடைஞ்சிருச்சுல்ல, அதான். சரி, உன்னோட பர்த்டேவை எப்படி செலிப்ரேட் பண்ண? யார் யார் என்னென்ன கிஃப்ட் கொடுத்தாங்க சொல்லு. போக்கா, நீ இல்லாம இது பர்த்டே செலிப்ரேஷன் மாதிரி இல்ல. யாரும் ஒரு gift கூட கொடுக்கல. அப்பா என்னடான்னா ஜிஞ்சர் தண்ட மங்கி மாதிரி மூஞ்சி வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருக்காரு. சரி, நீ எனக்கு என்ன gift வாங்கி வச்சிருக்க? அது நானும் உங்க மாமாவும் தான் வெளியே போய் உனக்கு gift வாங்கலான்னு இருந்தோம். ஆனா அவருக்கு இன்னும் டைம் கிடைக்கல. பூமிகா, டைம் கிடைச்சதும் 2 பேருமா போய் உனக்கு சூப்பரான gift வாங்கிட்டு வந்து கொடுக்கறோம். சரியா? many many more happy returns of the day. gift வாங்குறதுக்கு மட்டும் ஜோடியா போவீங்க, விஷ் பண்றதுக்கு மட்டும் சிங்கிளா விஷ் பண்ணுவீங்களோ? உன் வீட்டுக்காரர் என்ன மௌன விரதமா? அவர் விஷ் பண்ண மாட்டாரா? பேச்ச பாரு, பெரிய மனுஷி மாதிரி. இது அவர்கிட்டயே தர. நட்ராஜ், பூமிக்கு இன்னைக்கு பர்த்டே, விஷ் பண்ணலையா? ஓ ஆமா, உங்க அம்மா சொன்னாங்களே. லைன்ல இருக்கா? கொடுங்க. பேசு. many more happy returns of the day குட்டி பெண்ணே. Thank you. விஷ் பண்றது மட்டும் பத்தாது மாமா. அக்கா ப்ராமிஸ் பண்ண மாதிரி கிஃப்ட்டும் வந்தாகணும். இல்ல நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். அடேங்கப்பா, உங்க வீட்டு பொம்பளைங்களுக்கு மிரட்டுறது எப்படின்னு கத்து கொடுக்க தேவையே இல்ல போல் இருக்கே. சரிங்க மேடம், உங்க அக்காவோட போய் நான் ஒரு நல்ல கிஃப்டா வாங்கிட்டு வரேன். சந்தோஷமா? சந்தோஷம். போன் அக்கா கிட்ட கொடுங்க. அம்மா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாங்க. சரி, இந்தம்மா. உங்க அம்மா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? பேசுங்க. ஹலோ அம்மா. அவந்திகா, சொல்லுமா, என்ன விஷயம்? என்னன்னு சொல்லுவேன். எல்லாம் உங்க அப்பா பண்ற அட்டூழியம்தான். உன் கல்யாணத்தை நிறுத்தியே தீருவேன்னு கங்கணம் கட்டிட்டு திரியிறாரு. அவருக்கு அவங்க அக்கா வேற சப்போர்ட்டுக்கு இருக்காங்க. ஓ, அத்தை கிழவி மறுபடியும் வந்துட்டாளா? அவ சாப்பிடுற சோத்துல விஷத்தை வச்சு குடுக்கற தைரியம் உனக்கு என்னைக்குதான் வரப்போதோ தெரியலமா. எதுக்கு எடுத்தாலும் இப்படி குதர்க்கமாவே பேசாதடி. உங்க அப்பா சாதாரணமா சொல்லலடி, சீரியஸாவே உன் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்னென்னமோ பிளான் பண்றாரு போல இருக்கே. உனக்கு ஒரு நல்லது நடக்கிற நேரத்துல இந்த மனுஷன் ஏதாவது ஏடா கூடமா பண்ணி வச்சிருவாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அம்மா ப்ளீஸ், நீ எதுக்குமா இப்ப பயப்படுற? என்ன உலகத்துல ராஜாராம் தான் பெரிய ரவுடியா? இந்த வீட்டுக்குள்ள வந்து என்ன தூக்கிட்டு போக போறதா சொல்லிட்டு வந்தாரே, அன்னைக்கு என்ன ஆச்சு? என் புருஷனும் என் மச்சனன்களும் 2 எட்டு முன்னாடி வச்சதுமே துண்ட காணும் துணிய காணும்னு ஓடல. நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா, இங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு சப்போர்ட் பண்றாங்கம்மா. இந்த வீடு ஒரு இரும்புல செஞ்ச கோட்டை மாதிரி. நான் இங்க இருக்கிற வரைக்கும் உன் புருஷன் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. உலகத்திலேயே பெத்த பொண்ணுக்கு எதிரா ஆளை திரட்டிட்டு போற அப்பா உங்க அப்பாவா தாண்டி இருக்க முடியும். ஆசை ஆசையா நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து செல்லமா வளர்த்துட்டு இப்போ உன் கல்யாண விஷயத்துல மட்டும் இப்படி எல்லாம் பண்றாரேடி. எனக்கு ஒண்ணுமே புரியலையே, நான் என்ன பண்றது? உன் கல்யாணத்துல மட்டும் அவரால ஏதாவது பிரச்சனை நடந்ததுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது அவந்திகா. நீ கவலையே படாதம்மா, இங்க எல்லாருமே ரொம்ப வேகமா வேலையில இறங்கிட்டாங்க. இதோ இப்ப கூட எல்லாரும் கல்யாண பத்திரிக்கைய பிரிண்ட் பண்ண கொடுக்கதா கிளம்பிட்டு இருக்கோமா. நான் இப்ப இருக்கிறது ரொம்ப பாதுகாப்பான மனுஷங்க மத்தியில தாமா. இங்க ராஜாராம் இல்ல, அந்த ஆண்டவனே வந்தா கூட என்னோட சந்தோஷத்தை கெடுக்கவே முடியாதுமா. நீ தைரியமா இருமா. எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நானும் போகணுமா. நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணட்டுமா? அழாதம்மா, என்ன சரியா? சரிடி, நீ நல்ல மனுஷங்களுக்கு மத்தியில இருக்கிறேன்ற தைரியத்துல தாண்டி நான் இருக்கேன். இத பாரு, போனை வச்சிடுறேன். ஆனா நீ அடிக்கடி எனக்கு போன் பண்ணணும்டி, என்ன சரியா? சரிம்மா. ரெடியா? ரெடி. போலாமா? போலாம்ப்பா. வாமா, வாங்க. சரிம்மா, வாமா.
எல்லாரும் சந்தோஷமா கிளம்புறாங்க. இந்நேரம் சுப்பு அந்த ராஜாராம் கும்பல் கிட்ட போயிருப்பான். நான் சொன்னபடி எல்லாத்தையும் செஞ்சிருப்பான். இந்நேரம் அவங்களும் கிளம்பியிருப்பாங்க. 2 பேரும் முட்டிக்கிற ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு. இனிமே நிதானமா நின்னு வேடிக்கை பார்க்க வேண்டியதான் நம்ம வேலை. ஏண்டி ஏய் என்னடி இங்கேயே நின்னுட்டு இருக்க? எல்லாரும் கூட ஒன்னா வரமாட்டியா? இல்லங்க, புடவைய சரி பண்ணிக்கிட்டு வந்தேன், அதான். வாடி போலாங்க. வா.